வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. நேயர்கள் கூட உரையாட இந்த காணொளியோட இடையில சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில், அதாவது கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. சரியான பதில் அளிக்கும் நேயர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கு. சரி, இந்த வார பதிவை பார்க்கலாம் வாங்க. தமிழர் வாழ்வுக்கு முதல் முறையாக வர்றவங்களுக்கு தமிழர் வாழ்வின் நோக்கமே பண்டைய ஆரோக்கிய உணவு முறைகளை மீட்டெடுப்பது தான். அதாவது இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருட்களை எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த வெள்ளை சர்க்கரை, மைதா, பேக்கிங் பவுடர், சோடாப்பு இவைகளை மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற சமையல் பொருட்கள் எதுவுமே சேர்க்காம வேறு பொருட்களை வைத்து எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிப்போம். இந்த பதிவில் கேழ்வரகு கம்பு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துடணும். ஒரு கிண்ண மாவுக்கு 1/4 தேக்கரண்டி உப்பு, லேசாக வறுத்தெடுத்த கம்பு மாவு, லேசாக வறுத்தெடுத்த கேழ்வரகு மாவு, 2 சம அளவு எடுத்துக்கணும். உப்பு கலந்த தண்ணியை தெளித்து உதிரி உதிரியாக வர வரைக்கும் செய்யணும். அப்போ தான் புட்டு நல்லா வரும். இன்றைய கேள்வி, எங்களோட பழைய பதிவிலிருந்து இந்த பதிவு வரைக்கும் உங்களோட சந்தேகங்கள், உங்கள் சமையல் அனுபவங்கள் எல்லாத்தையும் கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. அதில் இருந்து நல்ல கேள்விகள், சமையல் அனுபவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சமையல் அனுபவங்கள்னால் எங்கள் பதிவில் வந்த உணவுகளை வீட்டில் செய்து பார்த்த அனுபவங்கள். கால் மணி நேரம் கழித்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வேகாட்டி கிளறி விட்டுருங்க. புட்டு நல்லா வெந்துருச்சு. பொடிச்சு வச்ச ஏலக்காய், பனை வெல்லம் கிடைக்காதவங்க கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் சேர்த்துனா சுவை இன்னும் நல்லா இருக்கும். தேங்காய், புட்டு பச்சரிசியில் தான் செய்யணுன்ட்டு இல்லாமல் கேழ்வரகு, கம்பு இதுலேயும் செய்யலாம். உடலுக்கு ஆரோக்கியம் தரும். வீட்டில் செய்து பாருங்க. இதுக்கு முந்திரி பருப்பு, பனங்கல்கண்டு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்க வாழைப்பழம் வச்சுக்கலாம். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு கீழே உள்ள பதிவு பொத்தானை அழுத்தி, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி தமிழர் வாழ்வை பின்தொடரலாம். நன்றி, வணக்கம்.